சூர்யா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சு போய் கிடந்தோம். கடவுள் மாதிரி வந்து எங்களுக்காக பேசி வேலையெல்லாம் திரும்ப வாங்கி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். ஐயோ அண்ணா, என்னண்ணா நீங்க போய் என்ன கும்பிட்டுக்கிட்டு எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்றீங்க? சொல்ல போனா நானும் என் குடும்பம் தான் என்னைக்குமே உங்க எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கோம். உங்க எல்லாரோட உழைப்பினால தானே கம்பெனியை நம்பர் 1க்கு கொண்டு வந்திருக்கோம். அதனாலதான் நாங்களும் நல்லா இருக்கோம். உங்களை மாதிரி முதலாளிங்க இருந்தா தொழிலாளிங்க நாங்க நிம்மதியா இருப்போம். என்னென்ன நான் முதலாளிலாம் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒருத்தன் தான், ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான். சார், உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மையான மனசு சார். ஓகே, நீங்க எல்லாரும் எப்பவும் போல ஹாப்பியா சந்தோஷமா நிம்மதியா போய் வேலையை பாருங்க. ஓகே, ஓகே நான் சார். பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். போங்க, போய் வேலையை பாருங்க. தேங்க்யூ சூர்யா சார். யா, போங்க. தேங்க்ஸ் சார். சார் தேங்க்யூ சார். ஓகே. என்ன நந்தினி, என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? எப்படி அத்தான் சார் உங்களால இப்படி இருக்க முடியுது? எதை சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியலையே. எப்படி இருக்க? இத்தனை நாளா நான் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒரு நாள் ஒரு இடத்துல கூட உங்ககிட்ட படிச்ச திமிரோ இல்ல பணக்கார திமிரோ நான் பார்த்ததே இல்ல. சரியா சொன்ன நந்தினி. மறந்து கூட மச்சாங்கிட்ட அந்த குணம் இருந்ததே இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல அத்தா சார், உண்மையதான் சொன்னோம். ஆமா மச்சான், பொய் சொன்னாதான் உனக்கு பிடிக்காது, உண்மையை சொன்னா கூடவா உனக்கு பிடிக்காது? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான். சரி, அதெல்லாம் விடு. சிஇஓ மேடம் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்கடா. அவங்கள ரிசீவ் பண்ணிக்கிட்டு சீட்ல உட்கார வைக்கணுமா வேண்டாமா? அட ஆமா மச்சான், நான் கூட மறந்தே போயிட்டேன் பாரு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்கல்ல? ஐயோ மேடம், உங்களை ஓட்டலாம் இல்ல, நீங்க தானே சிஇஓ இந்த கம்பெனிக்கு. மறந்துட்டீங்களா? கம் ஆன், வந்து உட்காருங்க. அவன் சொல்றத என்ன கேளுங்க. வச்சு நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் பண்ணா நான் அழுதுருவேன். ஐயோ, உனக்கு கண்ணீர் வந்தா என்னால தாங்க முடியாதுப்பா. நாங்க காமெடி எல்லாம் பண்ணல. ஆமாங்க, நீங்க இந்த கம்பெனி சிஇஓ. இங்க வாங்க உட்காருங்க, சொல்றேன் உட்காருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு மறந்து போச்சா சிஇஓ? ஆஹா, போர்டு எடுத்துட்டானே, தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணும். அதான் பாருங்க, மாதங்கி சிஇஓ. மிஸ்ஸஸ் நந்தினி சூர்யா சிஇஓ. பேர் சொல்லும் போதே அதிருது இல்ல? இப்பதான் ஆபீஸ்க்கே ஒரு அழகு வந்திருக்கு பாத்தியா? ஐயோ, ஆக அடுத்தது போட்டோவா? ஒரு கால் நம்ம பக்கம் திரும்புவானோ? திரும்பிட்டான், முறைக்கிறானே. மச்சான், நீ எதுவும் கருப்பு சாமி ஆயிடாத. அந்த கருப்பு சாமியை பத்திரமா நான் எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கருப்பா, குட், சூப்பர்டா. தேங்க்யூ மச்சான். என்னது, திரும்பவும் சூர்யாக்கு இவளுக்கும் ஏதாவது பிரச்சனையா? மாதங்கி சொல்லு, என்னாச்சு? மேம், இனி என்னால இங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியுமான்னு தோணல. என்ன ப்ராப்ளம்? நான் சொன்ன மாதிரி செஞ்சியா இல்லையா? அதெல்லாம் பண்ணிட்டேன் மேம். இப்போ வேற ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஓகே, வெயிட். இங்க பாரு, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல நானே ஆபீஸ்க்கு வரேன். ஓகே? ஓகே மேம். சும்மான்னு இருக்க மாட்டான். என்ன சுந்தரவள்ளி, எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ்க்கு. ஆபீஸ்க்கா? என்ன திடீர்னு ஆபீஸ் போற? ஏதாவது பிரச்சனையா? உங்க பையன் போன இடம் எங்க பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. அவன் மட்டும் இல்ல, உங்க ஆசை மருமகளையும் சேர்த்து கூட்டிட்டு போய் பிரச்சனை பண்ணிருக்கான். அதான் சால்வ் பண்றதுக்கு நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். அவனும் உருப்படியா வேலை செய்ய மாட்டான், மத்தவங்களையும் செய்ய விட மாட்டான். இதோ பாரு, சூரிய ஏதாவது பண்ணா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். தேவையில்லாம தலையிட்டு நீ டென்ஷன் ஆயிக்காத. அது சரி, என்ன அர்த்தத்தோட பண்ணி கிழிச்சிருக்கானே போய் பாக்குறேன். சப்போர்ட் வேற.